ஏன்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அலையன்ஸ் மட்டும் இல்லை, இந்த தேர்தல் எப்படி நடத்தணுன்றதுக்காக கலந்துரையாடலுக்காக வந்திருக்காங்க. ஸோ எவ்ரிபடி எல்லோரும் வந்து அவங்கள பார்த்து சந்தித்து பேசி என்னை வந்து ஒரு 4 மணிக்கு வர சொன்னாங்க. 4 மணிக்கு வந்தேன். இல்லை, நான் கண்டெஸ்ட் பண்ணுறது அவர் எதுக்காக வந்திருக்காங்க என்னென்னு கேட்டாங்க. அந்த மாதிரி பதில் சொல்லிடுறேன். அதில் ஜென்ரலாக என்ன நடக்குது, பேசிக்காக வந்து கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கருத்தை வச்சு எப்படி மையப்படுத்தி எப்படி மூவ் பண்ணுறது, தேர்தல் எப்படி நம்ம சந்திக்கணும், எப்படி ஒற்றுமையாக சந்திக்கணுன்ற பற்றி கலந்து பேசுகிறாங்க. அதான் நடந்தது. இன்றைக்குமே வந்து அமைச்சர் வந்து ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அதனால் வந்து ஜென்ரலாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஒப்பீனியன் என்ன நடக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போனால் நம்ம வந்து இந்த தேர்தல் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு, அதை பற்றி எல்லாத்தையும் கலந்து பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, அதை பற்றிலாம் பேசுகிற நேரம் கிடைக்கல. ஏன்னா அவங்க அர்ஜென்ட்டாக வந்து கவர்னரை பார்த்து கிளம்புறாங்க இருந்தாங்க. திருப்பி பேசுவோன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து எனக்கு மைண்டில் பட்டது, எப்படி இந்த தேர்தலை முன்னெடுக்கலான்ற என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஓப்பனாக பேசி சொல்லலான்னு சொன்னனால என் கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். நான் சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் இருந்தாங்க. அமைச்சர் முருகன்ஜி இருந்தாங்க, சுதாகர் ரெட்டி அவர்களும், அரவிந்த் மேனன் அவர்களும், அனதர் மினிஸ்டர் இருந்தாங்க. எல்லோரும் தான் பேசுவோம். நான் கண்டெஸ்ட் பண்ணுறது வந்து மாநில தேர்வு எடுக்க வேண்டிய முடிவு, தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய விருப்பம் வந்து இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அதிகமாக சட்டமன்றத்துக்கு செல்லுன்ற எண்ணத்தில் நான் இருக்கேன். அதனால் தொடர்ந்து வந்து இந்த கட்சிக்காக உழைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்க தான் என்னுடைய கருமை. நான் போய் சட்டமன்றத்தை உட்காரன்ற ஆசை என்பது என்னிடம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பாராளுமன்றம் இருந்துட்டேன், சட்டமன்றத்தில் இருந்துட்டேன். இந்த முறை கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலையான இடத்துக்கு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நான் இருக்கிறேன். மத்திய அரசு செயல் திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் வந்து மக்கள்கிட்ட வந்து மத்திய அரசு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள், அவங்களுடைய திட்டங்கள் தான் இது என்பது எடுத்து சொல்வது ஆழமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற 125 நாட்கள் அதிகப்படுத்தியிருக்கிறதே வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் சொன்னதே, அது எப்படி சேட்டலைட்டில் கண்காணித்து சரியாக பயன்படுத்துகிறாங்களான்னு சொல்லி ஒரு திட்ட வகுத்தல் இருக்குது இல்லையா, இது போல் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த மோடிஜியோடைய திட்டங்கள் செயல்பாடு இன்னும் மக்களிடம் வந்து தீவிரமாக எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். யாரை சந்திக்கிறாரு? தேர்தலை சந்திக்கிறாங்க. என்ன சந்திக்கிறாருன்னு, என்ன இதுக்கு சந்திக்கிறான்னு பார்த்தேன். இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு வந்து அரசியலுக்கு வந்து எல்லாரும் வரணும்னு நினைக்கணும் தானா. ஸோ விஜய் வந்திருக்கானா, அவருக்கு அன்றைக்கி வாழ்த்துக்கள். என்றைக்கோ சொல்லிட்டேன் வந்த இன்றைக்கி. ஏன்னா என்றைக்குமே ஒரு கொள்கை என்ன, அடிப்படை என்ன, வாட் ஆர் த பாலிசிஸ்ன்னு பேசணும். வித்தவுட் பாலிசி பர்சனல் அட்டாக்ஸ் வந்து இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் ஹிம் எனிதிங். அதான் என்னுடைய கருத்து. ஸோ போக போக தெரியும். அது அவர் சொல்வாருங்க. அவர் அரசியல் கட்சியாகவே நான் வந்து அவர் எடுத்துக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், he has not proved himself to be a political party. Let him not talk about being a political party even before he faces an election. டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியாக தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியாக தெரியாதனால மக்கள் வரும், எல்லாருக்கும் தான் மக்கள் வருவாங்க. நான் கூட தான் 1996 மக்கள் பார்த்துட்டு இருக்கேன். நான் எதிர்பார்க்கலைங்க, யாரும் எதிர்பார்க்கல. அவர் தனியாக நின்று ஜெயிக்க பார்க்கட்டும். Okay, he has started a political party. Let him face the people, come out with his policies, what he is going to do to the state, what is going to do much better. 10 லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பாரு அப்படின்றது முதல்ல அவர் சொல்லட்டும். நன்றி.